வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். குருநாதரோட மலர் பாதங்களுக்கு வணக்கம் செலுத்துறேன். சிவராத்திரி அன்னைக்கு பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் தபோவனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களால அங்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிற விஷயத்த சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை தவற விடாம எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. 4 கால பூஜையிலையும் உங்க கையால குருநாதர் அவர்கள், சித்தர் அவர்கள் வழிபட்டுட்டு வந்த சிவலிங்கத்துக்கு உங்க கையாலேயே பாலாபிஷேகம் பண்ண முடியும் 4 காலத்துக்கும். அது மட்டும் இல்லாம குருநாதர் தவம் இருந்த அந்த இடத்துக்கு உங்க கையாலேயே புஷ்பாஞ்சலியும் பண்ண வைக்க போறோம். இது மட்டும் இல்லாம பிரதானமா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண கர்மானால இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் லைஃப்ல நிறைய துன்பம் துயரத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். கர்மாக்களே மனப்பதிவுகள் தான். சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒன்னா நிற்கும் போது புறப்படக்கூடிய ஒரு பெரிய அதிர்வு மனித குலத்துக்கு ஒரு மேன்மையை தரப்போகுது. நம்மளுடைய பீனியல் கிளாண்டு நம்ம இரவு 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட கர்ம பதிவுகளை சரி பண்ணி, நம்ம உடம்பை புத்துணர்ச்சி பண்ணி, நம்ம மனதை புத்துணர்ச்சி பண்ணி, வலி இருந்தால் நீக்கி இத்தனை விஷயங்களை பண்ணுது. சாதாரணமாக இருக்கிற இரவுகளில் பூமியும் சந்திரனும் சூரியனும் ஒன்னா இருந்து அபரிவிதமான சக்தியை உமிழக்கூடிய இந்த இரவுல நம்ம தூங்காம விழிப்புணர்வோட இருந்து முதுகெலும்பை நெட்ட குத்தலா நேரா வச்சு உட்கார்ந்து அந்த அதிர்வுகளை இழுக்கும் போது நம்ம டிஎன்ஏல சில மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம மனதில் பதிஞ்சிருக்கிற தேவையில்லாத பதிவுகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம தபோவனத்துல எப்படி பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு அந்த சாதனை கொண்டு போகணுங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க போறோம். இதையும் தவற விட்டுறாதீங்க. அது கண்டிப்பா மிட் நைட்டுக்கு மேலதான் நடக்கும். நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு விவரமும் தெரியும். இப்போ சிவராத்திரிக்கு தபோவனத்துக்கு வரணும்னா, சார் நாங்க ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா, பாலபிஷேகம் பண்றதுக்கு எவ்வளவு பால் உங்களால கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பால் கொண்டு வாங்க, வில்வம் கொண்டு வாங்க, உதிரி பூக்கள் கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப மறக்காம ஒரு விஷயத்த பண்ணுங்க. என்னன்னா, ஒரு 4-5 பேப்பர் கொண்டு வந்துருங்க, ஒரு பேனா கொண்டு வந்துருங்க. அது முக்கியமா உங்களுக்கு உபயோகப்பட போகுது. இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி இந்த சக்தி மையங்களுக்கு ஒரு மந்திர ஜபத்தையும் நம்ம அங்க பண்ண போறோம். ஒரு அதிர்வு நிறைந்த இரவுல, வைப்ரேஷன் மிக்க இடத்துல, சித்தர் தவம் பண்ற இடத்துல இந்த மாதிரி நம்ம 6 ஆதார சக்தி மையங்களுக்கு தேவையான அதிர்வுகளை உண்டு பண்ண போறோம். அந்த இரவு முழுவதும் அது நடக்க போகுது. அதுலயும் நீங்கெல்லாம் கலந்துக்கலாம். மாலை 5 மணியிலிருந்து பூஜைகளும் இந்த நிகழ்வுகளும் நடக்கும். அதனால எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய கும்பமேளா, அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் சிவராத்திரி, மகா சிவராத்திரி, இதுக்கு பின்னாடி யோக தத்துவமும் விஞ்ஞானம் விளக்கங்களும் நிறைய இருக்குது. நீங்க ஒரு பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், யோக மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், யாரே இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுறாதீங்க. உங்க உள்நிலை மாற்றம் அடைந்து பெரிய சக்தி ஊட்டப்பட்ட மையத்துக்கு நீங்க வழிநடத்தி போகணும்னா சிவராத்திரியை முழுமையா உபயோகப்படுத்துங்க. மகாநிஷி நேரத்தை உபயோகப்படுத்துங்க. எப்ப மகாநிஷி நேரம் வரும், எப்படி இருக்கணுங்கிற விவரம் எல்லாம் நாங்க சொல்லித்தர போறோம். விழிப்புணர்வோட வாங்க, சக்தி ஊட்டப்பட்டு போங்க. நன்றி, வணக்கம்.